மார்க் சுவிசேஷ புத்தகம் Gospel book of Saint Mark chapter 4 7 and 7th verse. மார்க் சுவிசேஷ புத்தகம் 4 அதிகாரம் 7ஆம் வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இங்கிலீஷை பார்க்கலாம். And some fell among thorns. And some seed fell among the thorns. And the thorns grew up. And the thorns grew up. And choked it. And choked it. And it yielded no fruit. And it yielded no fruit. கவனிங்க, இயேசுநாதர் சொன்னார், விதைக்கிறவன் ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு போனானா. அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு அவன் அள்ளி தூறான். சில விதை பாதை அருகே விழுந்துச்சான். நம்ம ஊரில் வரப்புன்னு சொல்லுவாங்க, அது மேலே தான் நடப்பாங்க. அந்த பாதை அருகே விழுந்துச்சான். ஜனங்க அது மிதிச்சாங்களாம். பைபிளில் சொல்லுது, பறவைகள் அது கொத்தி சாப்பிட்டு போய்விட்டது, அதனால் பலன் இல்லை அப்படின்னு இயேசுநாதர் சொல்கிறார். நெக்ஸ்ட் கொஞ்சம் விதையை தூக்கி அவன் தூவுற சமயத்தில் கற்பாறையான இடத்துல விழுந்து விட்டதாம். Some seed fell among the stony ground. They did not have much earth. அதுக்கு நிறைய மண் இல்லை, கீழே பாறைக்கல். அதனால் வேகமாக முளைச்சிச்சான் செடி. ஆனால் வெயில் அடிக்கிற சமயத்தில் அது தீந்து போச்சான். ஏன்னா அதுக்கு ஆழமான ரூட் இல்லை, வேர் இல்லை, தண்ணீர் இல்லை, அது செத்து போச்சு. இயேசுநாதர் சொல்கிற அந்த வெயில் எதுனாக்கா, வசனத்தின் நிமித்தமாய் நீ கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால உபத்திரம் வரும். அந்த உபத்திரத்தை தாங்காமல் அவங்க ஓடிட்டாங்களாம், கொஞ்சம் பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. இப்போ 3வது கூட்டம், சில விதை அவர் விதைக்கும் போது எங்கே விழுந்துச்சுன்னா முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சா. எங்கே விழுந்துச்சுங்க? இது 3வது வாரம், முள்ளு பற்றிய 3வது வாரம். ஆமென். முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அந்த முள் ஒன்று வந்து கவலை பற்றி பேசினேன், முள்ளு கவலை என்றது. ஏன்னா இயேசுநாதர் சொன்னார், போன வாரம் பணத்தை பற்றி பேசினேன். ஆமென். சரிங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. என்னாச்சா பாரு, முள்ளும் வளர்ந்தது, அந்த செடி பலன் கூடாதபடி அது கழுத்தை பிடிச்சி நெருக்கிச்சா. முள்ளுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து செடி கழுத்தை பிடிச்சிச்சு. அப்படி வெளியே எங்கன்னா சொல்லிட்டு போகிறீங்க. ஏன்னா சோக்டுன்னு தான் இங்கிலீஷில் இருக்குது. சோக்னாக்கா பிடிச்சி நெருக்கிறதுனால செத்துடுச்சா. அந்த செடி பலன் கொடுக்கவில்லை. ஆமென். கோதுமை செடி பலன் கொடுக்கவில்லை. அது என்ன நல்ல விதை, அருமையாக வளர்ந்துருக்கணும், ஆனால் அது பலன் இல்லாத போச்சான். காரணம், முள்ளு கூடவே வளர்ந்து அதை பிடித்து விட்டது. சரி, இங்கிலீஷை நம்ம ஏற்கனவே பார்த்துவிட்டோம். படியுமா? And some seed fell among thorns. And some seed fell among the thorns. And the thorns grew up. And the thorns grew up. And choked it. And choked it. And it yielded no fruit. So because the thorns had choked it, the crop, therefore they did not yield the fruit. அதனால நல்ல பலன் இல்லை. இதுக்கு இயேசுநாதரே அர்த்தம் சொல்கிறார், நான் சொல்கிறது இல்லை. நம்ம அர்த்தம் சொன்னால் தான் தப்பு தப்பாக போவோம். பைபிள் என்ன சொல்லுதோ அதை பார்க்கணும். லெட் பைபிள் ரிவீல் இட் செல்ஃப். ஆமென். லெட் பைபிள் இன்டர்பிரட் த பைபிள். பைபிளை பற்றி சொல்லட்டும், இது என்ன அர்த்தம்னு. ஆமென். பாஸ்டருங்க சொல்லக்கூடாது, ஊழியக்காரங்க இதுக்கு இப்படி அர்த்தம் அப்படி அர்த்தம்னு சொல்லக்கூடாது. சொன்னால் போச்சு. ரைட்டுங்களா? இப்போ இயேசுநாதர் என்ன அர்த்தம்னு சொல்கிறார் பாருங்க. எடுக்கலாம் வசனம் 17-18 இல்லாட்டி 18-19. 18-19 18-19. வசனத்தை கேட்டும் பாருங்க, வசனத்தை கேட்டாங்க, அதுதான் விதை. வசனத்தை கேட்டும் ஃபர்ஸ்ட் என்ன அங்கே முள்ளு பேரு உலக கவலை, கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இங்கிலீஷை படிக்கலாம். 19th verse. And the cares of this world. And the cares of this world. And the deceitfulness of riches. And the deceitfulness of riches. And the lust of the other things. And the lust of other things. Entering in. Choke the word. And choke the word. And it becomes unfruitful. And it becomes unfruitful. English 18 பட்சமா. And these are the ones. And these are the ones. Which are sown among thorns. Thorns. Such as hear the word. Okay. See, here Bible clearly says, and the cares of this world, உலக கவலைகள். Next, deceitfulness of riches, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம்.
நெக்ஸ்ட் நான் சொல்றது லஸ்ட் ஆஃப் த அதர் திங்ஸ், மற்றவர்களை குறித்தான இச்சைகள் அதை நெருக்கி போட்டுச்சான். சரி, தமிழில் போடுங்க. தமிழில் வசனத்தை கேட்டு உலக கவலைகள். ஃபர்ஸ்ட்டுங்க கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் வசனம் ரொம்ப பவர்ஃபுல், ரைட்டுங்களா? இந்த வசனம் எங்கே போதோ, எந்த வீட்டுக்கு போதோ, தரித்திரங்க மாறும், சாபங்க மாறும், நோய்கள் மாறும், இருக்கிற சூழ்நிலை மாறும். ஏன்னா இந்த வசனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இயேசுநாதர் சொன்னா வானமும் பூமி கூட ஒழிச்சிடும், ஆனால் என் வார்த்தை ஒரு சின்ன ஜாட்டு, ஒரு கிறுக்கல் கூட ஒழியாது, என் வார்த்தை அப்படியே நிறைவேற என்று சொன்னான். ஏன்னா அண்ட சராசரங்களை அகிலத்தையும் படைத்தவர் வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டாக்குனார். உன் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பத்தை கூட நீக்கி போட்டு வார்த்தையினால எல்லாத்தையும் உண்டாக்க அவரால் முடியும். பூமி எங்க இருள் இருந்த போது வார்த்தை தான் சொன்னார், சும்மா பேசினார். என்ன பேச, வெறும் பேச்சு இல்லை, அவர் வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சத்தை பத்தி அவர் பேசினார், வெளிச்சம் வந்தது. இருள் இருந்தது பூமியில, இருள் நீக்கி போட அவர் வெளிச்சத்தை பற்றி பேசினார். பூமி எங்க வெறுமையா இருந்துச்சாம், பூமி எங்க இட் வாஸ் எம்டி, ஒன்னும் இல்லாத இருந்துச்சாம். அப்போ அதை நிரப்புறதுக்கு அவர் வசனத்தை தான் பேசினார். மழை உண்டாகட்டும், உலகமதி கேஜிஎஃப்ல வரட்டும்னு சொன்னார், கேஜிஎஃப்ல வந்துச்சு. ஆமேன். தாவரங்கள் உண்டாகட்டும், கடல் நிறைய மீன் உண்டாகட்டும், அவர் வார்த்தையை பேச பேச எல்லாம் உண்டாகுச்சான். உன் வாழ்க்கையில கூட சீர்கெட்டு இருக்க வாழ்க்கையை, இருளான வாழ்க்கையை போக்க அவர் பேசினா போதும், அவர் வார்த்தை வந்தா போதும், அற்புதம் கட்டாயம் நடக்கும், அதிசயம் கட்டாயம் நடக்கும். எம்டியா இருந்துச்சா, உலகமே ஒன்றுமில்லாத இருந்துச்சா, அவர் பேசி பேசி வார்த்தையை சொல்ல சொல்ல எல்லாம் உண்டாகுச்சான். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு எம்டியா வந்திருக்கியா, என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கியா, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன் வீட்டை நிரப்ப போகிறார், கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்க போகிறார், அற்புதமாய் நடத்துவார், அவரால் எல்லாம் முடியும். ஆமேன். எனக்கு அன்பாதுல, ஆனால் வசனம் பலன் கொடுக்கக்கூடிய வசனம் பலன் இல்லாத எப்போதுனாக்கா, எப்போதும் ஜனங்களுக்கு ஒரே கவலை. போன வாரத்துக்கு முந்தான வாரம் பேசுகிறேன், எப்போதும் கவலை, ராவெல்லாம் பாஸ்டர் இதே தான், அதே யோசிச்சு தூக்கமே வரல. கட்டாயம் சிஸ்டர் தூக்கம் வராது, பிபி தான் வரும் உனக்கு, அதே யோசிச்சதுன்னா அவ்வளோதான். நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்டு, ஆண்டவரே இது என் காரியம் இல்லை, என் வீட்டை நடத்த என்னால் முடியல, என் பிள்ளையுடைய காரியத்தை பார்க்க என்னால் முடியல, ஆனால் உன்கிட்ட நான் வைக்கிறேன், நீ நடத்துவீர், நீ இதை செய்வீர், நான் விசுவாசிக்கிறேன், உன்கிட்ட நான் கொடுத்துட்டு நான் நல்லா தூங்குனேன்ட்டு தூங்குங்க. நீயும் உன் பாரத்தை வச்சுக்கினாக்கா கட்டாயம் அந்த கவலையினால உனக்கு தூக்கம் வராது. அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானெல்லாம் அவனுக்கு சமாதானமான தூக்கம், ஏன்னா தூக்கி எல்லாத்தையும் போட்டுறான், கடவுள் மேலே போட்டு அவன் பாட்டு தூங்கணும். ஏன் எங்களுக்கு இல்லாத பிரச்சனைகளா, ரைட்டுங்களா? ஆனால் எல்லாத்தையும் தூக்கி அவர் மேலே போடுறோம். ஏன்னா உலகத்தின் பாரத்தையே சுமந்த தேவன் உன் பாரத்தை சுமக்க மாட்டாரா? ஆமேன். நெக்ஸ்ட், கவலைப்படக்கூடாது. அதான் தான் கர்த்தர் கவலைப்படாத. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இன்னைக்கும் அதுதான் பேச போகிறேன். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்னங்க, என்ன மயக்கம்? அது டிசைட்ஃபுல்னஸ் ஆஃப் ரிச்சஸ் இருக்குது. அது வஞ்சகம். இங்கிலீஷில் எப்படி இருக்குனாக்கா, டிசைட்ஃபுல்னஸ் ஆஃப் ரிச்சஸ்னாக்கா அது ஏமாத்து தான். செல்வம் இயேசுநாதர்கிட்ட போகாதபடி உன்னை தடுக்குது. நீ பணம் சம்பாதிக்க போயிடு. எதுக்கு சர்ச்சுக்கு போகிற? அங்கே போனால் உனக்கு காசு கிடைக்குது, சர்ச்சில் போனால் நீ தான் காசு கொடுக்கணும். ஆமே, நீ அங்கே போனால் அங்கே நீ காசு பண்ணணும், நீ இதுக்கு பண்ணினா காசு வரும் அப்படின்னா வரோம் வேட்டோ கூட வரும். ஆமேன். அதனால எனக்கு கர்மா அந்த உள்ள இந்த டிசைட்ஃபுல்னஸ் ஆஃப் ரிச்சஸ், வஞ்சிக்குமா, ஏமாற்றம். போன வாரத்தில் கூட நான் பேசினேன், கர்த்தர் சொல்றார், ஒரே ஒரு மனிதன் 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று ஆண்டவர், ஒன்று கடவுள், இன்னொன்று பிசாசுன்னு சொல்ல கர்த்தர். போன வாரம் வந்தவங்க கவனம் இருக்கா? 2 பேர்கிட்ட ஒருத்தன் வேலை செய்ய முடியாது, 2 எஜமான்கிட்ட ஒரே ஒருத்தன் வேலை செய்ய. நீ தான் அந்த ஒன்று. ஒருத்தர் யாரு? கர்த்தர். இன்னொருத்தர் யாருன்னாக்கா பிசாசுன்னு சொல்ல பைபிளில். யாரா? பணம். ஒருவன் 2 பேர்கிட்ட வேலை செய்ய முடியாது. அப்போ பணம் பாரு எவ்வளோ பேயை காட்டு ரொம்ப பெருசாக இருக்கு. பணத்தை இச்சைனால ஆசைனால கொலை கூட பண்ணுறாங்க, எல்லாம் தப்பு பண்ணுறாங்க. நேற்று ஒரு ஜோக்கு, அதுக்கு ஒரு பொண்ணு சொல், நான் கஷ்டமே படக்கூடாது, ஆனால் பணம் நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? கஷ்டமே படக்கூடாது, பணம் வரணும் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கணும், கஷ்டமே படக்கூடாது, ஆனால் நான் லக்ஸுரியாக இருக்கணும். என்ன பண்ண பெருசாக செத்துட்டுன்றான் ஒருத்தன், வேறண்ணா. ஆமேன். ஆலேலூயா. சரிங்க.
அப்ப ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்னொரு முறை சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். டிசைட்ஃபுல்னஸ் ஆஃப் ரிச்சஸ். கேட்டாங்களா? இந்த இதை இயேசுநாதர் ஐஸ்வர்யத்தை பற்றி என்ன சொல்கிறார்? நீ நிறைய பணம் இருக்கணுங்க. உனக்கு எனக்கு பாஸ் பிரவீனா அவங்க வீட்டுக்கு பணம் இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும். மார்வாடி கிட்ட போயிட்டு நான் பில்லிவரு எனக்கு மோதிரம் கொடுனா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அட்மிஷன் பண்ணணும் தான் பிள்ளைக்கு பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் அட்மிஷன் கிடைக்கும், நல்ல ஸ்கூல் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பணம் ரொம்ப தேவைங்க. அதை உனக்கு அளவில்லாமல் கொடுக்க ஒருத்தர் வல்லவராக இருக்கிறார். ஒருத்தர் கொடுக்க ரெடி இடங்க, அவர் ரெடி. ஆனால் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்கிற வகை தான் சரியில்லை கேட்டாங்களா? அவர் ரெடி. அவர்கிட்ட பணன்றது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. எவனையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால முடியும், யாரையும் உயர்த்த அவரால் முடியும். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்துல உண்டு, அவர் கையில் உண்டு. யாருக்கும் கொடுக்க அவரால் முடியும் கேட்டாங்களா? இயேசுநாதர் எப்படி என்னுடைய பாவத்துக்காக மரித்தாரோ, நல்லா கவனிங்க. இயேசுநாதர் எதுக்காக செத்தாரு? நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்காக. எதுலேருந்து? கமான், எதுலேருந்துங்க? பாவத்திலிருந்து. என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை தரதான் அவர் மரிச்சார். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தார். அதனால தான் தான் சரீரத்தை பிட்டு கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். அதுதான் நம்ம திருவிருந்தா இன்றைக்கு கொண்டாட போகிறோம். அவர் ரத்தத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். வெறும் இயேசுநாதர் நம்முடைய பாவத்துக்காக தான் மரிச்சார் என்று சில சபைங்க அப்படியே சொல்லி அரையும் குறையமா விட்டுருது. அது ஃபுல் காஸ்பல் அல்ல. என்னுடைய ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்புக்காக இயேசுநாதர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதே ஈக்குவல், அதே அளவு நம்முடைய தரித்திரத்தை போக்குறதுக்கும் அவர் மரிச்சார். இதை நீ விசுவாசிக்கணும். ஆமென். தரித்திரத்தை போக்கவும் மரிச்சார். எவ்வளவு உனக்கு எனக்கு பாவ மன்னிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ நம்முடைய தரித்திரத்துக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால தான் ஒரு வசனம் இருக்குது, 2 கொரிந்தியர் 8:9, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கீங்களே. அவர் எப்படி இருந்தாராம்? ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தும், அவர் பெரிய பணக்காரரா இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு உங்களுக்காக தான் சிலுவையிலே அவர் தரித்திரனா மாறினார். சிலுவையிலே அவர் தரித்திரனா மாறினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கீங்களே. அவர் ஐஸ்வர்யவானா இருந்தாராம். இந்த பூமியில பெரிய பணக்காரனா இருந்தார் இயேசுநாதர். அதுக்கு நான் எத்தனையோ ப்ரூஃப்ஸ்ல சொன்னேன். அவர் போட்ட ட்ரெஸ் கூட ரொம்ப காஸ்ட்லி தான். யாரும் எப்படி நினைச்சா அது இயேசுநாதர் பஞ்சத்தில் பரதேசி நினைக்காதீங்க. கழுதை கொடுனா கழுதை கொடுக்குறான், ஒரு பிச்சைக்காரன் கொடுக்க மாட்டான். போட் வேணும்னாக்கா, படகு வேணும்னா படகு கொடுக்குறான். இங்கே வந்து நம்ம ஊர் எம்எல்ஏ வந்து இங்கே நின்று ஒரு பைக் வேணும்னா கொடுப்பாங்க. எக்ஸ்எம்எல்ஏ வந்து நின்று கேட்டார்னா கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஆளுக்கு தான் கொடுப்பாங்க. ஒரு பிச்சைக்காரன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இயேசுநாதர் போட் வேணும்னா போட் கொடுக்குறாங்க, கழுதை வேணும்னா கழுதை கொடுக்குறாங்க. வீடு வேணும்னு கேட்டார், நான் ஜெருசலேமில் போயிட்டு நான் இது கொடுக்குறாங்க. ஆமென். இயேசுநாதர் ட்ரெஸ் போட்டிருந்தார், அதுக்கு சீட் போட்டாங்களா, எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு குலுக்கு சீட் போட்டாங்க. அப்போ எப்படி காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டார் பாருங்க. பஞ்சாயத்தெல்லாம் பணக்காரன் வீட்டில் தான் நடக்கும், ஏழை வீட்டில் பிச்சைக்காரன் வீட்டில் நடக்காது. யாரோ ஒருத்தர் விபச்சாரம் பண்ணாலும் இயேசுகிட்ட தான் வருது பஞ்சாயத்து. இன்னொருத்தர் சொல்கிறான், எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு சொத்து தகராறு இருக்குது, இது பிரித்து கூட ஆண்டவரேன்னு கேட்குறான். ராயனுக்கு வரி அப்பா சரியா அப்படின்னு இயேசுகிட்ட தான் அந்த பஞ்சாயத்து வந்துச்சு. இதிலே சொல்லுங்க, ஒரு பிச்சைக்காரங்கிட்ட வராது. இயேசுநாதர் 12 சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நாளைக்கு சாவறாருன்னா இன்னைக்கு கேட்குறாரு, இவ்வளோ நாள் என் கூட இருந்தீங்க, உங்களுக்கு எதனா குறை இருந்துச்சா? பணத்துக்கு எதுக்குன்னா சாப்பாட்டுக்குன்னா குறை ஒன்றும் இல்லை. அப்போ 12 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுற அளவுக்கு அவருக்கு எல்லாம் இருந்துச்சு. அது எத்தனை 3.5 வருஷத்துக்கு சாப்பாடு போட்டுருந்தார். எத்தனை பேர்? 12 பேருக்கு. காலையில் அது டிஃபன் எல்லாம் ஈவினிங் வந்து பானிபூரி பேல்பூரி எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறார். எங்கன்னா போய் சொல்ல போகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. காஃபி டீலேருந்து கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுத்து வச்சுருந்துருக்கார். என்ன குறை வச்சேன்னா ஒன்றும் இல்லை ஆண்டவர், எல்லாம் இருந்துச்சு. ஆமென். நெக்ஸ்ட்டு இவ்வளோ பெரிய சர்ச் வச்சுருக்கேன், எனக்கு சொந்த கேஷியர் இல்லை. எல்லாம் கேஷும் கொஞ்சம் கேஷ் என்கிட்ட தான் இருக்கும், கொஞ்சம் கேஷ் கௌதம் கிட்ட இருக்கும். ஆனால் ஒரு சொந்த உண்மையான ஒரு கேஷியர் இருந்தான். இயேசுநாதர்கிட்ட ஒரு கேஷியர் இருந்தான். அவன் பணப்பை சுமக்கிறவன் சொல்லுது. அவன் பேர் என்னங்க? யூதாஸ் காரியத். அந்த பண ஆசையில் தான் அவர் காட்டி ஊத்துறான். சொந்த கேஷியரை வச்சுதார். இதில் பார்த்தா அவர் பெரிய பணக்காரர். பைபிள் சொல்லுது, அவ்வளோ பெரிய பணக்காராகி இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையில் தரித்திரனா மாறினாராம். பாருங்க, அவர் அண்டர்வேர் தான் போட்டிருந்தார், துணியெல்லாம் எடுத்து லாட்ரி போட்டு எடுத்துக்கினாங்க. அவர் உனக்காக எனக்காகவே தரித்திரனா சிலுவையில் மாறினார். பைபிளை சொல்லுது, அவர் தரித்திரனா மாறினால அவரை விசுவாசிக்கிற நீயும் நானும் கட்டாயம் ஐஸ்வர்யவான்களாய் மாறியே ஆக வேண்டும். கை தட்டுங்க.
நீ ஐஸ்வர்யவானாக மாறுவீர்கள். ஓகே, ஹல்லேலூயா. அது பண பிரச்சனை ஒன்றும் இல்லை. உனக்கு எவ்வளோனா கொடுக்க வல்லவர். ஏன் உயிரே கொடுத்தாரே, ஜீவனே கொடுத்தாரே, பிதா தான் குமாரனே கொடுத்தாரே. உனக்கு 1 லட்சம் கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. குமாரனே கொடுத்தவர் உனக்கு வீடு கொடுக்க மாட்டாரா? உனக்கு வேலை கொடுக்க மாட்டாரா? வாழ்க்கையை கொடுக்க மாட்டாரா? குமாரனே கொடுத்தவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாங்க, for he did not spare his own son but deliver him up for us all, how shall he with him also freely give us all things? Amen. How many things? All things. For he did not spare his own son but deliver him up for us all. அவர் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் குமாரனே மரிக்க ஒப்பு கொடுத்தவர், குமாரனே கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க மாட்டாரான்னு கேட்கிறார். ஆமாங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார். நீ எதிர்பார்க்க எல்லா காரியத்தையும் கொடுப்பார். எல்லானா எல்லாதான், எல்லானா எல்லாதான். கைத்தட்டுங்க. எல்லானா எல்லாதான், எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லுங்க. எல்லாம் கொடுப்பார். இன்னொரு சொல்லுங்க, யார் சொல்றீங்களோ அவங்க வாங்கிக்கோங்க. எல்லாம் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, குமாரனே கொடுத்தவர் எல்லாம் கொடுப்பார். அப்படி சொல்லுங்க ஒரு முறை, குமாரனே கொடுத்தவர் எல்லாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு திரும்பி சொல்லுங்க, குமாரனே கொடுத்தவர் எல்லாம் கொடுப்பார். குமாரனே கொடுத்தவர் எல்லாம் கொடுப்பார். தேங்க்யூ. என்ன சொன்ன சொல்லுங்க, இதை வச்சுக்க நீ நேராக வீட்டுக்கு போயிடுங்க. அவ்வளோதான். பிரசங்கம் கூட வேணாம் உங்களுக்கு. உண்மையாக சொல்கிறேன், பிரசங்கம் கூட தேவையில்லைங்க. இதை மாத்திரம் நீ கற்றுக்குன்னு போயிடுங்க, வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. குமாரனே கொடுத்தவர் எல்லாம் கொடுப்பார். இதுதான் முக்கியமானது. இந்த சத்தியத்தை விட்டுருவாங்க. 4ஆம் வானம், 5ஆம் வானம், 6ஆம் வானம், 7ஆம் வானத்துக்கு போயிட்டு வந்தார். ஃபீஸ் கட்டுறதுக்கு வீட்டில் யோகித்து இல்லை. 7ஆம் வானம், 8ஆம் வானம். ஆமென். உன் தரித்திரத்தை சாபத்தை போக்க தான் இயேசுநாதர் மரிச்சார். கிறிஸ்தவன் தரித்திரத்தில் இருக்கிறான். 7ஆம் வானத்தை பற்றி தெரிஞ்சு 8ஆம். இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, இது எத்தனாவது எக்காலம் தெரியுமான்னு கேட்குறாரு. ஆமாம், இது எத்தனாவது எக்காலம்? 3ஆவது ஊதிட்டாங்களாம். எப்படி இது தெரியுமா? வாழ்க்கை பற்றி தெரியல உனக்கு. எல்லாம் தெரியுது, எக்காலம் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆமென். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இயேசுநாதர் என்ன சொல்றார்? கமான் என்னோடு கூட லூக்கா சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Gospel book of St. Luke chapter 12 verse 15. 12 verse 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பண ஆசை பொருள் ஆசை எல்லாம் ஒன்று தான், மெட்டீரியல் திங். பொருள் ஆசையை குறித்து இயேசுநாதர் சொல்றார், பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அந்த ஜீவனை ஹைலைட் பண்ண. ஒருத்தனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பொருள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இன்னொரு முறை பாஸ்டர் தமிழ்ல படிக்கும். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு என்ன இல்ல? எல்லாம் ஜீவன் அல்லன்னு சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. இங்கிலீஷ் பாருங்க. And he said to them, and Jesus said to them, take heed. Take it means listen. Listen, he says, take heed. And beware of covetousness. Beware of covetousness. இச்ச பொருளாசை. கேட்டீங்களா? Beware of covetousness. For a man's life. See, covetousness is also called a பேராசை கூட சொல்லலாம். Greedy. For a man's life does not consist in the abundance of the things, which he possesses. A man's life consists not in the abundance of the things which he possesses. Bible says a man's life is not in the abundance of material or material things, what he has got, what he has possessed. அவன் எவ்வளோ ஆஸ்தி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ நான் வச்சுக்கிட்டோம். ஏன்டா ஐயா 100 ஏக்கர் நிலம் உண்டு வச்சுக்கோ, பரவாயில்ல, எல்லாம் இருக்கணும், எல்லாம் 100 ஏக்கர் 150. ஆனால் அதுவே உனக்கு வாழ்க்கையாகாது, அதுவே உனக்கு ஜீவனை தராது. அவர்கிட்ட 100 ஏக்கர் நிலம் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்நாட்கள் ஜாஸ்தி கொடுக்குமா? நோ. எவ்வளோ பணம் இருந்தாலும் ஆஸ்தி இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. your possession, your materials, what you possess, that is not the life for you. உனக்கு அது ஜீவன்
அல்ல, பணம் உனக்கு ஜீவன் அல்ல. பணத்தை கொடுக்கிறார் பார், அவர் தான் ஜீவன். பணம் ஜீவன் அல்ல, அதை ஒருத்தர் கொடுப்பார். ஆமென். அதனால தான் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. எல்லாரும் எவ்வளோ 1000 கஷ்டம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டு அவரை தேடலாம். அவரும் சொல்றாரு, என்ன தேடு, எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு தான் சொல்றாரு. முதலாவது தேவனையும் அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும், கூட்டி கொடுக்கப்படும் என்றார். இந்த ஞாயிற்றுக்கிழமை அவரை ரெஸ்பெக்ட் பண்ண, அவரை மரியாதை கொடுக்க, அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம். நீங்க எதிர்பார்க்கிற காரியம் கைகூடி வரும். கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளோ பணம் இருந்தாலும் அது ஜீவன் அல்ல. இங்கிலீஷை பாருங்க, இங்கிலீஷை படிச்சுட்டு இல்லமா? ஓகே, அப்போ எது ஜீவன், எது ஜீவன், அது வேணும். எது ஜீவன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பைபிள் என்ன சொல்லுது ஜீவனை பற்றி? நீங்கள் உங்களுக்கெல்லாம் வசனம் இருக்கும், நானே வழி, நானே சத்தியம். யோவான் 14:6 நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஏசுநாதர் நானே ஜீவன்றார். இதை பற்றி இன்னும் யோவான் நம்ம பார்க்கலாங்க. 1 யோவான் 1 John 5th chapter 11, 12, 13. 1 John 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13. ஜீவனை பற்றி என்ன சொல்றார் பாருங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஓ பாஸ்டர், என்ன அவ்வளோ அழகா இருக்குது. இன்னொரு முறை படிங்க. தேவன் பிதாவாகிய தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் என்னத்தை கொடுத்திருக்காரா? நித்திய ஜீவன். எல்லாம் சத்தமா நித்திய ஜீவன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ரொம்ப கிட்ட போய் சொல்லிட்டு எச்செல்லாம் விழுக்கூடாது. கிட்ட பக்கத்தில் அப்படி வந்தா, தேவன் எனக்கு நித்திய ஜீவன் தந்திருக்கார் சொல்லுங்க. தேவன் எனக்கு நித்திய ஜீவன் தந்திருக்கிறார். ரைட்டுங்களா? தேவன் மாஸ்க் போட்டு தைரியமாக பேசலாம். ரைட்டுங்களா? கிட்ட போயிட்டு தேவன் இங்கே வந்துட்டு படிங்க பாஸ்டர். தேவன் யாருக்கு கொடுத்துருக்காரு? கமான் சொல்லுங்க, யாருக்கு? அந்த நமக்கு இது ரொம்ப இது போன இதில் வந்து நான் தெலுங்கு ஃபெலோஷிப்பில் பிரசங்கம் பண்ணும்போது அந்த அந்த வார்த்தை இல்லை, அப்படியே எல்லாம் இங்கே அங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு இடத்துல அந்த வார்த்தையை காணும். ரைட்டுங்களா? ரைட்டுங்களா? தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரா? தந்திருக்கிறார். அந்த ஜீவன், ஓ பிரைஸ் காட், நித்திய ஜீவனை தந்திருக்கான். அந்த ஜீவன் எங்க இருக்குதா? யார்கிட்ட இருக்குது? அவர் குமாரனில் இருக்குது. அந்த குமாரனுக்குள்ள தான் நீ நான் இருக்கிறோம். அதே ஜீவன், அந்த நித்திய ஜீவன் உனக்கு எனக்கு கிடைக்கிறது. கமான், நீங்க நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இது நீங்க இன்னும் புரியல பாருங்க. என்ன கொடுத்துக்கிறானா? அந்த அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி, ஒரு சாட்சி. சரி, இங்கிலீஷா? And this is the record. Oh, சாட்சி என்னன்னா, this is the record that God has given to us. For God has given to us eternal life. Come on, God has given to us what? Say, God has given to us eternal life. Say, God has given to us eternal life. Once again, God has given to us eternal. He had given to us eternal life. அவர் நித்திய ஜீவனை உனக்கு எனக்கு தந்திருக்கிறார். And this life is in his son. Oh, this life is in his son. தமிழ்ல நல்ல டிரான்ஸ்லேஷன்ல இந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்குதா, அவர் குமாரனுக்குள் இருக்குதா. யாருக்குள் இருக்குது? யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள். பிரியமானவர்களே அப்படின்னு நாங்க பேசுறோம். அப்ப நீங்களும் யாருக்குள்ள இருக்கிறீங்களா? நீங்க கூட பைபிள்ல சொல்லுது, நீ நானும் கூட யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள். எதனா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாத 2 விஷயம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். இது எப்படின்னா தெரியாது. ஒரே டைம்ல 2 ஒண்ணா இருக்குது தெரியாது. அதுக்கு தண்ணி உள்ள தண்ணி ஊத்துறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். தண்ணி உள்ள தண்ணி ஊற்றி காட்டுவாங்க. ஒரு கிளாஸ்ல பாரு தண்ணி இருக்குது, இப்போ ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுறாங்க. தண்ணி கிளாஸ் உள்ளேயும் இருக்குது, கிளாஸு தண்ணி உள்ளே இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இருக்கட்டும், எப்படின்னா இருக்கட்டும். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அப்படியே விசுவாசிக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், அந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். எப்போ நீ நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்றியோ, உன் தரித்திரம் உன்னை விட்டு நீங்கும், உன் சாபம் உன்னை விட்டு நீங்கும். உன் சாபத்தை நீக்கிற ஒரு பவர்ஃபுல் வார்த்தை, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்க, நான். உன்னை கெட்டியா பிடிச்சு
பிடிச்சிருக்க வியாதி, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கேன் நீ சொல்ல சொல்ல அது கெட்டி, அது அப்படியே விலகிடும், அப்படியே விட்டு போயிடும். பக்தி வீட்டை போய் பிடிச்சிக்கோ. உன்னை பிடிச்சிருந்தது அப்படியே விட்டு போச்சு. இவன் டெய்லி என்ன சொல்லுங்கிறான், கிறிஸ்துவுக்குள் இருக்க பக்தி வீட்டில் ஒருத்தர் உக்காரும் போதே ஐயோன்றாங்க, அவங்ககிட்ட போயிடலாம். இன்னும் உக்காரும் போது நம்ம என்ன சொல்லணும், இயேசுவே அப்படின்னு உட்காரோம். அல்லேலூயா. இப்படி பரண்டு படுக்கும்போது ஹல்லேலூயா ராமா சந்தா, இப்படி திரும்பும் போதே சந்தான்னும். சந்தானும் போது பேய் பார்க்க இவங்ககிட்ட இவன் திரும்பும் போதே சந்தான்றான். சந்திலே குத்துவான் போல் தெரியுது, இவங்ககிட்ட வானான்னு போயிடும். அது மாதிரி அடிக்கடிக்கு ஐயோ ஐயோன்னு பேசினுப்பாங்க பாரு, அவங்ககிட்ட போயிடும். அதனால் உன்னை பிடிச்சிருக்கிற தரித்திரம், சாபம், நோவு எல்லாம் போகணுமா, அடிக்கடிக்கு சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். சொல்லுங்க, இப்பே போயிருக்குது. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கேன்னு சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான். இன்னொரு முறை சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான். இதெல்லாம் வெளியே இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, அந்த உள்ள உட்கார வச்சு நம்ம சொல்றது. உள்ள வந்தா எல்லாம் நமக்கு இது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அல்லேலூயா. So that is our identity. I am in Christ Jesus. ஆமென். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். Very powerful teaching. சரிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்க, அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்குது என்பது அந்த சாட்சியம். And this is the record that the God has given to us eternal life, and this is the life in his son. யாருக்குள்ள இருக்குது அந்த ஜீவன்? நெக்ஸ்ட் 12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். கையை தட்ட மாட்டீங்களா? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இன்னொரு முறை படிங்க பாஸ்டர். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இங்கிலீஷ்லமா எப்படி வருவா? இங்கிலீஷ்ல he that has he who has the son has life. he that has the son has life. he who does not have the son. போதும். he that has son has life. யாருக்கு கிட்ட குமாரன் இருக்கிறாரோ, குமாரனா யாரு? குமார் மாமா இல்ல, குமார் அந்த குமார் மாமா பத்தி சொல்ல, இது குமரன். குமரனா? குமாரன். குமாரனா? பிதா குமாரன், பிதா சுதன்றாங்களே அந்த குமாரன். அந்த குமாரன்னா சன்னு அர்த்தம், மகன் அர்த்தம். ஏன்னா யாருடைய மகன்? தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனை யார் வச்சுன்னுக்கிறீங்களோ, அப்படியே சொல்றேன், யார் வச்சுன்னுக்கிறீங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஜீவன், ஜீவனா உயிரை வச்சுக்கிறான். கமான். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத. யார்கிட்ட குமாரன் இல்லையோ, ஸோ மற்றவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்கிட்ட குமாரன் இல்லை, அவங்களுக்கு ஜீவனே இல்லை. நீங்க யார் தெரியுங்களா? குமாரனை வச்சு கொண்டிருக்கீங்க. குமாரன் உங்களுக்குள்ள இருக்கார், உங்களுக்குள்ள ஜீவன் உண்டு. இப்போ எது ஜீவன் தருதா? பணம் ஜீவன் இல்லை, பொருள் ஜீவன் இல்லை, பொருளாசை ஜீவன் இல்லை. குமாரன், குமாரன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவரே உனக்கு ஜீவன். பிரைஸ் காட். கை தட்டுங்க. ஆமென். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனா இருக்கான். he that has the son has life. he that has the son has life. he who has son has life. குமாரன் யார்கிட்ட இருக்காரோ அவனுக்கு ஜீவன் உண்டு. குமாரன் இல்லாதவன், அதுவும் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அல்லேலூயா. தமிழ்ல ஒரு முறை படிச்சு இங்கிலீஷ்ல படிக்கணும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். எல்லாம் தமிழ் தெரிஞ்சவங்களா படிங்க. குமாரனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இங்கிலீஷ்ல தனியா படிமா. he that has the son, he that has the son has life. Amen. he that has the son has life. Others people who don't have son, what about them? And he that does not have the and son he of that God does not have the son of God does not have life. He who doesn't have the son of God, he does not have life. Doesn't have life. Amen. அவனுக்கு குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத. எல்லாம் சொல்லுங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். சொல்லுங்க இன்னொரு முறை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கேட்டுங்களா? நீங்க பெருமையா சொல்லணும். ஒரு வேற எதுக்கும் கர்வமே படிக்கக்கூடாது. இதுக்கு தான் பெருமையா சொல்லணும். பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் பார்த்து காலரை தூக்கி கூட சொல்லுங்க, குமாரன் என்கிட்ட தான்ங்கிறாரு.
ஆமென். என்னோடு இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள ஜீவன் உண்டு. ஆமென். தைரியமா சொல்லலாம், உங்களுக்குள்ள ஜீவன் உண்டு, நித்திய ஜீவனே உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வசனம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று உங்களுக்குள் என்ன இருக்குதா? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் அவர் சொல்றாரு, நான் இதையெல்லாம் எழுதுற எதுக்கு தெரியுமா? தேவகுமாரன் மேல நீங்க விசுவாசம் வைக்கணும், அவருடைய நாமத்தின் மேல். நாமம் தேவகுமாரனுடைய நாமம் என்னங்க? ஏன்னா அது பேர், அவர் பேரு. என்ன நீ ரகசியமா சொல்றியா? தேவகுமாரனாகிய குமாரனுடைய பெயர் என்ன? அந்த நாமனா பெயர். அவர் மேல நீ விசுவாசம் வச்சாவே உனக்கு நித்திய ஜீவன். கமான் கமான். பெருசா ஒண்ணு இல்ல, எகிரி குதிக்க தேவையில்ல, பல்ட்டி அடிக்க தேவையில்ல. இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசாவே உனக்கு நித்திய ஜீவன். பரலோகத்துக்கு போயிடுவ. கொஞ்சம் பேர் டிவில எல்லாம் தபாய்ப்பாங்க, இப்படி பரிசுத்தமா நடக்கும்போது இப்படி நடக்கணும், கையை கூட படாத நடக்கணும், அப்பதான் நீ இது. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா கைவீசு நடுங்க, ஒன்றும். ஆமென். அல்லேலூயா. சரி, அதை பற்றியெல்லாம் பேசுகிறேன். ஓகே, அப்போ குமாரன் இயேசு கிறிஸ்து குமாரன் இல்லையா? அவருடைய நாமம் இயேசுன்றது அவர் நாமம். அவர் மேலே நீ விசுவாசம் வச்சாவே உனக்கு என்ன இருக்குதா? அதுக்காக தான் இதை எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறார். கமான், இங்கிலீஷ். These things I have written to you. These things I have written to you. That believe on the name that of the believe Son on of the God, name of the Son of God. That you may know that. That you may know that. You have eternal life. See, if you believe in the name of the Son of God, then you will have what? Eternal life. And that you may continue to believe. You may continue to believe on the name of the on Son the of name God. of the Son of God. கொஞ்ச நாள் விசுவாசிக்க வைக்கிறது மாத்திரம் இல்லை, தேவகுமாரன் உடைய நாமத்தின் மேல தொடர்ந்து அவருடைய நாமத்தின் மேல என்ன ஆகணும்? விசுவாசம். பைபிள் சொல்லுது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி, தேவனுக்கே பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தாராம். இயேசு கிறிஸ்து மேல நீ அவர் நாமத்து மேல விசுவாசம் வச்சாவே நீ தேவனுடைய பிள்ளை. எவ்வளோ சிம்பிளுங்க. நான் தேவனுடைய பிள்ளை ஆகணும்னா என்ன? 5 நாள் உபவாசம் எடுக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பைபிளை சொல்லுது, நீ தேவனுடைய பிள்ளை ஆகணும்னாக்கா வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்னும் குமாரன் மேல விசுவாசம் வச்சா, அவர் பெயர் மேல விசுவாசம் வச்சாவே நீ தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. சரி, ஓகே. லாஸ்டா நாங்கள் இவ்வளோ நேரம் பிரசங்கம் ஆயிடுச்சு, முக்கியமான ஒரு இது நம்ம இது பண்ணோம். சரி, நான் நேரடியாக யோவான் 6:63 போகலாங்க. யோவான் 6:63 ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு எடுக்க போகிறேங்க. 6:63 முடிச்சுட்டு எது உயிராக்குதா மனுஷனை? கமான். உடம்பு முக்கியமா ஆவி முக்கியமா? நீங்கள் பேச்சு, இந்த உடம்பு, உடல், சரீரம் தேகமா இல்லை ஆவியா? ஆவி போயிடுச்சுன்னா இந்த தேகம் அப்படியே விழுந்துடும், உடம்புக்கு ஒன்றும் மரியாதையே இல்லை. அதான் சொல்லுது பாருங்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது எல்லாம் சொல்லுங்க, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவி போயிடுச்சுன்னா இதுக்கு ஒன்று நாத்தம் தான் அடிக்கும். போய் பொச்சணும். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ ஆவி தான் முக்கியம். அது என்ன, எங்க இருக்குது அந்த ஆவி? இயேசு சொல்ற பார், இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கமான். நான் சொல்ற வார்த்தையே, நான் பேசுகிற வார்த்தையே, நீங்க படிக்கிற வார்த்தையே, நான் சொல்லுகிற வார்த்தையே உங்களுக்கு ஆவியா இருக்குது, ஜீவனா. அப்போ உங்க உடம்புக்கு ஆவி எங்க இருந்து வருது பாருங்க, அவருடைய வார்த்தையிலிருந்து தான் வருது. அவர் வார்த்தையே உனக்கு ஆவியா இருக்குதான், ஜீவனா. அதனால தான் அது போய் ஆப்ரேஷன் பண்ணிடும், கட்டியா உள்ள போயிட்டா. பைபிள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல், அது ஜீவனாயும் வல்லமுள்ளதா இருக்குது. அது ஆத்மா, ஆவி ஆத்மாவும் கணுக்களையும் அறுக்கிறதா இருக்குது. அதை ஆப்ரேஷன் பண்ணும். இட் இஸ் ஷார்ப்பர் தென் எனி two-edged sword. ஆமென். அப்போ நம்ம பேசும்போதே போயிட்டு கட்டியை வெட்டி எடுத்துரும், கேன்சரை வெட்டி எடுத்துரும், போன் மேரில் இருக்க டிசீஸை எடுத்துரும், பெயின் எம்ரேஜஸ் ஸ்ட்ரோக் எங்கே ஆகிக்குதோ அதை எடுத்துரும். அந்த தேவனுடைய வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல், அது ஆப்ரேஷன் பண்ணும், உனக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணும். கையை தட்டு, விசுவாசிக்கிறவங்க கையை தட்டுங்க. கட்டி மறையும், சாபங்கள் போகும், நோய்கள் போகும்.
ஆமென். வட்டி பிரச்சனை வெட்டி போட்டுரும். எபிரேயர் 4:12 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை வல்லமையாயும் ஜீவனாயும் இருக்குது. அது ஆவி ஆத்மாவை வகை அறுக்கிறதாயும் கணுக்களையும் ஊனியும் பிரிக்கத்தக்கதாய் எண்ணங்களையும் எல்லாவற்றையும் என்னது வகை அறுக்கிறதா இருக்கிறதுன்னு சொல்லுது. ஆமென். The word of God is like a two-edged sword. It's powerful and it's living. It can cut asunder the spirit and soul, and it can pierce or cut asunder even the joints and marrow, even the thoughts of mind. Amen. சரி, ஓகே. இங்க ஆவி தான் உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். இங்கிலீஷ். It is the spirit. It is the spirit that gives life. That gives life or quickens. Right? It is the spirit that gives us life. The flesh profits nothing. The flesh profits nothing. The words that I speak to you. The words that I speak to you. They are spirit. Say, which have got spirit? The words that I speak to you. Same word what you are hearing now, same word what we are reading in our home, the Bible. They are spirits. Amen. The words what I speak to you, they are spirit. And they are life. And they are life. எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் அது லைஃப் இல்லைங்க. எது லைஃப்னு பார்த்தியா? வார்த்தை தான் லைஃப். அதுதான் ஜீவன். அல்லேலூயா. சரி, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு கொண்டு போகிறேங்க. ரைட்டுங்களா? பண ஆசையில் ஒருத்தன் எப்படி கெட்டு போனா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம், புக் ஆஃப் சாமுவேல், சாப்டர் 15, 15ஆம் அதிகாரம், 1, 2, 3. பின்பு சாமுவேல் சவுல் ராஜாவை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டுதான் கர்த்தர் சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணார். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு நாள் வந்துட்டு சொல்றான் சவுல் ராஜா கிட்ட, கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் ஒன்று தர்றார், உனக்கு ஒரு வேலையை தர்றார். என்னத்தானே வச்சு உன்னை அபிஷேகம் பண்ணாரு, என் மூலியமா உங்ககிட்ட பேசுறாரு, இதை செய் அப்படின்றார். கமான், இங்கிலீஷ். Samuel also said to Saul. Samuel also said to Saul, the Lord sent me to anoint you. The Lord sent me to anoint you to be king over his people. To be the king over his people. Over Israel. Over Israel. Now therefore. Listen you to the voice of the words of the Lord. Listen you to the voice of the words of the Lord. கர்த்தருடைய சத்தத்தை இப்ப நீ கேளு. அவர் வாய்ஸை கேளு. என் மூலமா கர்த்தர் பேசுறார். என்னை கொண்டு தான் உன்னை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நான் உனக்கு பாஸ்டரா வந்திருக்கேன். எனக்கு ராஜாவா இருக்கலாம், நான் உன் பாஸ்டர். உனக்கு தீர்க்கதரிசியா வந்திருக்கேன். ஆமென். இங்க கொஞ்சம் பேர் சிலர் எந்த இடத்துல இருக்கலாம், என்ன காட்டிலும் நீங்க பணத்தை அதிகமாக சம்பாதிக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம். ஆனாலும் உங்களுக்குரிய தீர்க்கதரிசி நான். ஆமென். உங்களுடைய போதகர் நான் சொல்றதை கேளு. ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ராஜா கிட்ட வந்து அப்படியே சொல்றாரு, நான் பாஸ்டர் சொல்றேன் கேளு அப்படின்றார். என்ன சொல்றாரு? கமான், 2ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னங்க இது, எந்த காலத்து இது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த போது, எகிப்து தேசத்திலிருந்து பார்வோன் கிட்ட அடிமையா இருந்தாங்க, சிவந்த சமுத்திரத்தை பிரித்து கர்த்தர் கொண்டு வந்தார். யார் மூலியமா? மோசஸ் மூலியமா. அத்த சொல்றார், சேனைகளின் கர்த்தர் என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்தில் போது அமலேக்குன்ற ஒரு ஜாதி, எல்லாம் அமலேக்குன்னு சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை கர்த்தர் சொல்ற, நான் மனசுல வச்சுங்கிறேன். என் பிள்ளைங்க உங்களுக்கு அவன் கொடுத்த தொந்தரவை நான் மனசுல. பாத்தியா, இஸ்ரவேல் ஜனங்க நீங்க தாங்க. இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேல் நீங்க தான். அந்த நாளில் இருந்த உண்மையான இஸ்ரவேலருங்க, அவங்க எகிப்திலிருந்து வரும்போது ஒரு கூட்ட ஜனம், அமலேக்கர் என்ற ஒரு கூட்ட ஜனம் வந்து வழி மறிச்சாங்களாம். என்ன பண்ணாங்க? வழி மறித்தாங்க, தடை பண்ணாங்க, முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அதை நான் மனசில் வச்சுன்னுக்கிறேன். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடி பலர் தடை பண்ணுவாங்கல்ல. மந்திரம் கூட செய்யலாம், தந்திரம் கூட செய்யட்டும், இல்லை எதுனா ஒன்று செய்யட்டும். எவன் என்னென்ன பண்ணான்? கர்த்தர் ஒருத்தர் மனசில் வச்சுன்னுக்கிறார், எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிறார். ஒரு நாள் வரும், காட்ட போகிறார். மகன் புல்டியை கட்டிடுறாரு, எலும்பு கட்டிடுவார் கர்த்தர். ஆமென். உன் முன்னேற்றத்தை எவன் தடை செய்தாலும், மற்றொன்ன சொல்ல,
நீ முன்னேறக்கூடாதபடி யாருன்னா உன்னை இழுத்து பிடிக்க பார்த்தாங்களா, இல்லை உன்னை போட்டு கொடுத்தாங்களா? பயப்படாத. கர்த்தர் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கார். கர்த்தர் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கார். அவர் காரியத்தை செய்வார். நான் இவர் இவ்வளோ வைராக்கியம் பிடிச்சவர் நான் நினச்சே பார்க்கல. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து நீங்கள் அதை பாருங்கள். இவ்வளோ வைராக்கியம் இருக்கக்கூடாது, இவ்வளோ வைராக்கியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். மன்னிச்சுக்க சாமி, அவர் வைராக்கியம் பிடிச்சவர் தான் பிள்ளைங்க விஷயத்தில். உன்னை எவன் கெடுக்க ஒடுக்க பார்த்தாலும் பாருங்க, ஒருத்தனை ரொம்ப ரொம்ப ஆட்டிருப்பான் அந்த நாளில். இப்போல்லாம் வாங்கி கட்டின்னுக்கிறான். இல்லை யாருன்னா கட்டும் விடவே மாட்டார். நீங்கள் சொல்லலாம், என்ன ஒன்றும் செய்யலையே கர்த்தர், அவர் மெதுவாக செய்வார். நினைக்கும் போதெல்லாம் செய்யிட்டா என்ன அது, நினைச்சதெல்லாம் செய்து விட்டாங்கன்னா ஏன்னா விளாட்டா கொஞ்சம் பேர் புரியுது. ஆமேன், அல்லேலூயா. கவனிக்கா, நான் மனசில் வச்சுருக்கிறேன். இங்கிலீஷ். Thus saith the Lord of hosts. Thus says the Lord of hosts. I remember that. Come on, I remember that. See, he was remembering what happened to Israel when they came out of Egypt. Actually, it happened more than 500 years back. எவ்வளோங்க இது பேசும்போது 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. கர்த்தர் 500 வருஷமாக கவனம் வச்சுக்கிறாராம். அதுக்கு தான் பாண்டேன் நீ ரைட்டா. அதுக்கு தான் நான் சொன்னேன் இவ்வளோ வைராக்கியம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அவ்வளோ வைராக்கியம் பிடிச்சவர் எங்கள் அப்பா. 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை அவர் சொல்ல நான் மனசில் வச்சுருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்ததை 500 வருஷத்துக்கு முன்பாக வழிமறித்ததை செய்கையை என் மனதிலே வைத்திருக்கேன். இங்கிலீஷமா? Thus said the Lord of hosts. Thus says the Lord of hosts. I remember that. I remember that. What Amalek did to Israel. What Amalek did to Israel. For he laid wait. Yes, he ambushed. How he laid wait. பதிகிருந்தானா ambushed. Ambushனாக்கா அவன் வழியில் வர இஸ்ரவேலில் வர வழியில் தெரியாமல் புதரில் ஒளிஞ்சிருந்தானா, வந்தவனே வெட்டின்னும். தட் இஸ் பதுகி இருக்கிறது இடங்களா. How he laid wait for him on the way. Him on the way when he came up from Egypt. When he came up from Egypt. He ambushed him. Come on, தமிழ்ல மூணாம் வசனம். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, அந்த அமலேக்கை சாகடிச்சிடு. அந்த அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல். இந்த தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், பயங்கரம். அவர் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையுள்ள. ஆனா இவர் இப்படி பேசுவாரான்னு தெரியல. அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஆம்பளைங்களை, ஸ்திரீகளையும், பெண்களை, பிள்ளைகளை, குழந்தைகளையும், மாடுகளையும், ஆடுகளையும், ஒட்டகங்களையும், கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறாய் என்று சொன்னான். எல்லாத்தையும் கொண்டு போட்டு குழந்தையிலேருந்து கொண்டு போட்டுன்றார். இவர் அப்படி சொல்றது இல்லை, அவர் அப்படியாப்பட்டவர் இல்லை. இது என்னன்னு தெரில. ஆமேன், இது என்னன்னு தெரில. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். கமான் இங்கிலீஷமா. Now go and smite Amalek. Now go and smite, wash out Amalek and utterly destroy all that they have and spare them not but slay both men and women, but slay both man and woman, infant and suckling, oxen, sheep, camel and donkeys. ஆடு மாடு கழுதை குழந்தை எல்லாரையும் கொன்னுடுன்றார். இவர் அப்படியா ஆக்சுவலி செய்யறதில்ல. இது ஏன் அப்படி? இந்த ஜாதியை 500 வருஷமா விட்டு வச்சிருந்தார். அதுவே அவர் பொறுமையை காட்டுது. என்னங்க திருத்தங்களா? இவன் தப்பு பண்ணி 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. 500 வருஷமா விட்டு வச்சிருந்தார். இன்னும் திருந்தின பாடு இல்லை. அதுக்கு தான் சொல்றேன். இந்த ரேபிஸ் டாக்னு தெரியல, ரேபிஸ் டாக் வெறி புச்ச நாய். வெறி புச்ச நாயை நீ அடிச்சு சாவச்சா யாரும் வானான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முந்தானத்து கூட பேப்பரில் 48 பேரை கொதிரிச்சான் ஒரு நாய். சேலத்தில் எங்கேயோ பேப்பரில் போட்டுக்குது. 48 பேரை நாய் கடிச்சிக்குது. வரவங்களை வரலாம் கடிச்சுக்குது அந்த ரேபிஸ் டாக். அதுக்கு ஒரு மாதிரி ஜொல்லு ஒலின்னு வரமா ஒரு நாய் தெரியுங்களா? அந்த நாயை பார்த்து எல்லா நாயும் லொல்லுன்னு கொலிச்சிட்டு அது ஓடி ஓடி ஒழிஞ்சுக்கும். ஏன்னா அது இதுக்குள்ள கடிச்சுனா இதுக்கும் என்ன ஆகிடும், அந்த ரேபிஸ் நோய் வந்துடும். அதனால் பெற்றவர்கள் தாங்க பிள்ளைங்களை காப்பாற்ற அதை கொண்டு போடுறது நல்லது. ஏன்னா தான் பிள்ளைங்களுக்கு ஆகக்கூடாது. அதனால தான் கர்த்தர் சொன்னார், அந்த ஜாதிக்கே ரேபிஸ் ஆகிட்டுக்குதுப்பா. பிறந்துக்கிற குழந்தை கூட இருக்குது, குழந்தை கூட நோன்ட்டு இருக்குது, எல்லாத்தையும் கொண்டுடு. நீ விட்டால் கூட அந்த ரேபிஸ் டாக் எப்படி தாங்களா, நீ விட்டால் கூட அது செத்துரும். அது செத்துரும்.
ஒரு வாரம் இல்லை 10 நாள் பொறுத்து சாவ போகுது, முன்னாடியே கொன்னுடு, ஏன்னா எல்லாரையும் கடிக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? அந்த ஜாதி சும்மா விட்டா கூட செத்துரும். எல்லாருக்கும் நோவு பிடிச்சிருக்குது, குழந்தைக்கு நோவு வந்துக்குது, நினச்சிக்கோ. அதனால எல்லாரையும் தீர்த்து காட்டுற இவங்களெல்லாம் வந்து ஆக போகிறதில்ல. மாடு ஆடெல்லாம் அப்போது என்னன்னாக்கா, அந்த ஒரு சில ஜாதிங்க மாடு ஆடுங்கிட்ட கூட செக்ஸுவல் ரிலேஷன் வச்சுருப்பாங்களாம். அந்த ஆடு மாடுக்கெல்லாம் தெரியும், கொன்னுடுன்றார் கர்த்தர். எல்லாத்தையும் இது பண்ணுறார். எவ்வளோ பேர் புரிஞ்சுங்களோ ஏன்னா இருக்கட்டும் விடுங்க. இந்த அமலேக் ஆனால் 500 வருஷம் அவங்களுக்கு கொடுத்தா இருப்பார், காமிச்சா இருப்பார், இப்பயும் திருந்தின பாடு இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்ல நான் மனசில் வச்சுன்னுக்கிறேன். ஆமென். சரி, இவங்க என்ன பண்ணாங்க அப்படி தப்பு அப்படின்னாக்கா, எடுத்துங்க புக் ஆஃப் டியூட்ரானமி, உபாகம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17, 18, 19. 25ஆம் அதிகாரம் 17, 18, 19. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராய் வந்து நந்து 40 வருஷம் வனாந்திரத்தில் நடக்கிறாங்க. நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்துள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. என்ன ஆக்கிரம் பிடிச்சவன். இங்கிலீஷை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Remember what Amalek did to you on the way. Remember what Amalek did to you by the way. As you were coming out of Egypt. As you were coming out of Egypt. How he met you by the way. How you met you by the way. And smote the hindmost of you. And smote the inmost, Riamo, okay, inmost of you. Even all that were feeble behind you. Even all that were feeble behind you. When you were faint and when weary, you were faint and weary, and he feared not God. நல்லா கவனிங்க. 40 வருஷமா கர்த்தர் வனாந்தரத்தில் இவங்களை நடத்தின்னு போறார் மோசஸ் மூலமா. எத்தனை வருஷம்? அவங்க நடக்கிறதுல வந்து இந்த கால் ஒடிஞ்சவங்க, கால் வராதவங்க, இல்லாவிட்டா வந்து ரொம்ப ஆயா தாத்தா, இந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருந்தாங்களே, அவங்களெல்லாம் நடக்க முடியாதனால அப்பா நீங்கள் முன்னே போங்க நான் பின்னாடி வரேன்ட்டு பின்னாடி மெதுவாக வந்துருந்தாங்களாம். இந்த ஆயா தாத்தாவே வெட்டிக்கிறான் அவன் வந்து பின்னாடி வந்து, ஏன்னா அவங்க சண்டை போட முடியாது. அப்போ பின்னாடி வந்து அட்டாக் பண்ணானா, ஒளிந்து கொண்டிருந்து எல்லாம் பெரியவங்கெல்லாம் போயிட்டோம், வாலிபரங்கெல்லாம் போயிட்டோம், பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலாம். யார் யார் நோயாளிங்க இல்லைங்க, ஏன்னா ஃபீபிள் பலவீனமாக இருந்தவங்க, காய்ச்சல் அடிச்சுன்னு இருந்தவங்க, அவங்களால நடக்க முடியாதவங்க பின்னாடி வராங்க. அவங்கள பார்த்து வெட்டினானு பார்த்தா அமலேக்கு எப்போதும் வீக் அடிப்பான். யார் அடிப்பான்? வீக். சர்ச்சுக்கு வந்தால் தான் நீ ஸ்ட்ராங்காக, வீட்டிலே தூங்கினிரு. வீக்காவே போயிடுவ. ஏடா அவன் சாத்தான். அமலேக்கு யார் வீக்? யார் சர்ச்சுக்கு வரல? மகனை போட்டு அடி, இன்னைக்கு சிக்கன் கடிக்கா போயிட்டா அங்கே போடு. அதனால தான் சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஆமென். இத்த கர்த்தர் மனசில் வச்சுக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? தேசத்தில் ஓகே விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது கேட்டியா? அமலேக்கின் பேரை, அமலேக்குன்ற பேரே இருக்கக்கூடாது, வானத்தின் கீழே எவனும் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம்னு சொல்லிட்டார் இஸ்ரவேலுக்கு. நீ நல்லா இருக்கும்போது இஸ்ரவேலே, உனக்கு லேண்டெல்லாம் கெச்சிட்டு நல்லா இருக்கும்போது, எந்த சண்டை சச்சு இல்லாத போது இவனை கவனம் வச்சுக்கோ, முச்சிடு அவனேன்றாரு. ஆனால் இவனு முடிட்டானுங்க. அதை தான் கர்த்தர் ஞாபகத்தில் வச்சுக்கிறார். இங்கிலீஷ். Therefore it shall be, when the Lord your God has given you rest, therefore when the Lord your God has given you rest from all your enemies round about in the land which the Lord your God in the land in which the Lord your God gives you for an inheritance to possess it, that you shall blot out the remembrance. Yes, God has ordered Israel people to blot out the remembrance of Amalek from under heaven. You shall not forget it. இத மறந்துடாத என்றார். எல்லாம் மறந்துட்டாங்க, ஆனால் அவர் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கிறார் சொன்னது. நீங்கள் ஜட்ஜஸ் பீரியட் வந்து 450 வருஷங்க. எனக்கு நியாயாதிபதிகள் காலம் 450 வருஷம்.
நியாயாதிபதிகள் காலம் எத்தனை? 450. அதுக்கு முன்னாடி யோசுவா ஒரு 40 வருஷம், மோசஸ் ஒரு 40 வருஷம். கவனிச்சுங்க, 40 மோசஸ் ஒரு 40 வருஷம். மோசஸ் பீரியடில் தான் நடந்தது. அதுவும் துவக்கத்திலே நடந்துச்சு, 17ஆம் அதிகாரத்தில் நடந்துச்சு. 15 சிவந்த சமுத்திரம் விட்டு வந்தாங்க, 17ஆம் அதிகாரத்தில் நடக்குது, துவக்கத்திலே நடந்தது. மோசஸ் உடைய 40 வருஷம் கணக்கு போட்டுங்க, 40. யோசுவாது ஒரு 40 வருஷம், எவ்வளோ ஆச்சு? 80. இந்த நியாயாதிபதிகள் காலம் எல்லாம் சேர்த்தாக்கா 450. ரெண்டும் கூட்டுங்க, 530 வருஷம் பொறுத்தா ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்துறார், சவுல் ராஜா. அந்த ராஜா கிட்ட சொல்றாரு, எல்லாம் விட்டுட்டாங்க, உன்னை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அவனை அழிச்சிடு, அமலேக்கை விட்டு வச்சுக்கிறேன், அந்த பாவத்தை அழிச்சிடு, அவனை ஒழிச்சிடு, எல்லாம் நீ மறந்துட்ட, ஆனால் நான் மனசில் வச்சுருக்கிறேன். 530 வருஷம். இவர் எவ்வளோ வைராக்கியம் பிடிச்சவர் பாருங்க. உனக்கு சொன்னாரா ஒரு காரியத்தை, நான் உன்னை உயர்த்துவேன்னு, வைராக்கியம் பிடிச்சவர். எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் கங்கணம் கட்டி கொண்டு உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேலே கொண்டு வருவார். கங்கணம் கட்டி கொண்டு உன் மேல வைராக்கியம் உள்ளவர், உன் குடும்பத்துக்காக வைராக்கியம் உள்ளவர். உன்னையும் விட மாட்டார், உயர்த்துறதுல உன்னை விட மாட்டார், உனக்கு எதிராக நின்னவனையும் விட மாட்டார். அவர் வைராக்கியம் பிடிச்சவன் எங்க அப்பா. ஆமென். நெக்ஸ்ட் சார், பேக் டு பெவிலியன். எதுக்கு? 1 சாமுவேல் ஸ்டோரிக்கு போயிருக்கிறோம். 1, 2, 3 முடிச்சோம். 7, 8, 9. சாமுவேல் 15 சாப்டர் 7, 8, 9. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் என்ன பண்ணா? சண்டைக்கு போனா சவுல் ராஜா. என்ன ராஜாங்க? என்ன ராஜா? சால் த கிங். அவனை அனாயிண்ட் பண்ணவர் சாமுவேல் தான் வந்து சொன்னார். கர்த்தர் சொல்றார், அவனை அழிச்சிடு, அமலேக்கனை அழிச்சுனார். அப்போ சவுல் ராஜா படையெடுத்துன்னு போயிட்டு ஆவிலா துவங்கி எகிப்து எதிரேக்க சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கரை மடங்கடித்தான். இங்கிலீஷ். And Saul smote the Amalekites from Havilah. Saul the king smote the Amalekites from Havilah until you come to Shur. That is over against Egypt. Okay, that is the city against Egypt. Okay, 8th verse. அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். கர்த்தர் அவனை கொண்டு போட்டு சொன்னாரா, உயிரோடு பிடிக்க சொன்னாரா? சாகடிக்க சொன்னார். அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினால கத்தில வெட்டிட்டானா. இங்கிலீஷ். And he took Agag the king of Amalekites and he took Agag the king of Amalekites alive and utterly destroyed all the people with the edge of the sword. He killed all the people, citizens of Amalekite, but he spared the king. Agag was the king of Amalekite. அமலேக்கருடைய ராஜாவாகிய ஆகாக மாத்திரம் உயிரோடு பிடிச்சானா, மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டான்? சாகடிச்சிட்டான். அடுத்த வசனம் இன்னும் பயங்கரமாகுது பாருங்க. இவர் எவ்வளோ நல்லூர். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் பெஸ்ட் குவாலிட்டி பார்க்குறான். ஆடு மாடுல டே அது வெட்டாதரா, அவர் அப்படி தான் சொல்லுவார். புத்தி இல்லாத கர்த்தருக்கு புத்தி இல்லையா? பெஸ்ட் குவாலிட்டிக்கு இது பாரு, ஆடு மாடு அதுதான் பொல்லாததுங்க. அதை கர்த்தர் வெட்டி சொன்னார். தப்பு பண்ணுறதெல்லாம் அதுக்கு தெரியும். அந்த பெஸ்ட் குவாலிட்டி அதை வெட்டிட்டாக்கா ஒரு ஆடு வேலை. இப்போ காந்தமாக இருக்காங்க, ஆட்டுக்காரன் அல்மேலு ஆட்டுக்காரம்மா, அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆடு வந்து 8,000 ரூபாய் போகுது, 6,000 ரூபாய் போகுது, 9,000 ரூபாய் போகுது. இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி 12,000 போதோ 13,000 போதோ தெரில. சவுலும் ஜனங்களும் ஆகாகை ஆடு மாடுகளில் முதல் தரமானவங்களையும் இரண்டாம் தரமானவங்களையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, இரண்டாம் தரமானவங்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் he is not willing to destroy them all. அவனுக்கு மனசு இல்லை, பணம் சும்மா வெட்டி போட்டா ஒன்றும் இல்லாத போயிடுதே, பணமாக போயிடுதே. ஆடு மாடு என்ன ஆட்டுக்குட்டியெல்லாம் பெஸ்ட் குவாலிட்டிக்கு இது பார். அதை வெட்டுவதற்கு அவனுக்கு கொன்று போடுறதுக்கு மனதில்லாமல் தப்ப வைத்தான், உயிரோடு வைத்து பட்டுப்படாக வெட்டுறான். மகன் ஒதி
அங்கே லூஸ் மோஷன் ஆகிட்டு ஒரு ஆடு படுத்துங்குது, வெட்டுறாதன்றான். எப்படி இருக்குது பாரு. அழித்து போ மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவங்களும் உதவாதவங்களுமான சகல வஸ்துகளையும் இதுவா கருத்தை சொன்னார். சொல்லுங்க. உதவாதெல்லாம் வெட்டி தட்டானா. லூஸ் மோஷன் ஆகிங்கிறத வெட்டுறான், பட்டாகிறது வெட்டுறான், அது தடியாகுதே அது வேடா அப்படி வேடா என் வீட்டுக்கு உன் வீட்டுக்குன்றாங்க. அப்படி ஏன்னா கேட்டாங்கன்னா கர்த்தருக்கு பலியிடுன்னு சொல்லிடலாம். பாரு, பிளானும் கரெக்டாக இருக்குது. என் வீட்டுக்கு உன் வீட்டுக்கு அப்படி ஏன்னா கர்த்தருக்கு பலியிட பலி விட்டுருவாங்க. காணி கொடுத்துடலாம் இந்த கர்த்தருக்கு. In English. But Saul and the people spared Agar. Saul and the people spared Agar. See, when leader commits mistake, it will end up with the people. But ராஜா தப்பு பண்ணான், ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க. இவன் அந்த ராஜா உயிரோட பிச்சான் பாருங்க, இவங்கெல்லாம் ஆடுகளை உயிரோட பிச்சுக்கினாங்க. And the Saul and the people spared Agag, and the best of the sheep, and the best of the sheep, and of the oxen, and the oxen, first quality, second quality, and of the fatted cows, and the fatted cows, and the lambs, and all that was good, and all that was good, and would not utterly destroy them. See, he would not utterly destroy. He wished not to destroy them utterly. But everything that was vile and refuse. But everything which was vile and refuse, that means a third quality or worthless. Worthless, yes, worthless things, he destroyed them all. That they destroyed utterly. Sorry, okay, that he destroyed utterly all the worthless things. உதவாததெல்லாம் அழிச்சு போட்டான்னா நல்லதெல்லாம் வச்சுனா. கர்த்தரை சொல்கிறாரு, அப்பா நைட்டு பேசுகிறாரு யார்கிட்ட? சாமுவேல் கிட்ட. அவனை எதுக்கு தானே ராஜா பண்ணணும்னு தெரிலப்பா. என் வார்த்தையை விட்டுட்டான், ஆனால் பணத்து மேலே ஆசைப்பட்டான். அவன் என் வார்த்தையை விட்டான், ஆடு மாடு மேலே ஆசைப்பட்டான். அந்த ராஜாவை உயிரோடு பிடிச்சிட்டாங்க. நான் எல்லாத்தையும் கொண்டுன்னு சொன்னேன், ஆடு மாடெல்லாம் உயிரோடு பிடிச்சிட்டான், நீ போய் கேளு அப்படின்றாரு. சாமுவேல் வெடிக்காலம் எழுந்தாரான். எழுந்து ஏன்னாங்க ராவலா எழுதுங்கிறார் சாமுவேல். கர்த்தர் சொல்கிறார், எனக்கு மனஸ்தாபமாகுது, இவனை ஏன் தான் நான் ராஜாவாக்கணும்னு தெரியல, மனஸ்தாபப்படுகிறேன். கர்த்தர் மனஸ்தாபப்படுறாரு. ஆமென். சாமுவேல் எழுந்து வராருங்க. கமான், வசனம் 13:14. சரி, ஆக்சுவலி 12ஆம் வசனத்தில் வெடி காலத்தில் ஏஞ்சி போனார் இருக்கும், ரைட்டுங்களா? ஓகே. சாமுவேல் சவுல் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பாத்தியா இவன் என்ன சொல்றான், அவ்வளோ போல்டா? கவனிங்க. இப்போ யாருங்க ராஜா பேருனாங்க? கமான், ராஜா பேருனா என்ன? ராஜா பேரு சவுல் ராஜா. டாஸ்க்கு கொடுத்தவர் கர்த்தர், இதை செய்யணும். யார் மூலியமா கொடுத்தாரு? சாமுவேல். இப்போ சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொல்ல, போய் பார்ப்பான். அவன் நான் சொன்னது செய்வே இல்லை, நீ போய் பாருனா. இவன் காலையில் போனாக்கா, பாஸ்டர் சாமுவேல் போனாக்கா, சவுல் ராஜா அவ்வளோ தைரியமாக சொல்கிறான், கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட பாஸ்டரே வாங்க வாங்க, சாமுவேல் பாஸ்டர் வாங்க. நான் கர்த்தர் என்னென்ன சொன்னார் எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் செய்த முடிச்சானா? இல்லை. ஆடு மாடுங்கள்லாம் விட்டுக்கிறான், கொன்று போடலை. ஆகாக் ராஜா உயிரோட பிச்சுன்னு வந்துட்டுக்கிறான். சாமுவேல் சவுல் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர், நிறைவேற்றினேன் என்றான். இங்கிலீஷ். And Samuel came to Saul. And Samuel came to Saul. And Saul said to him. And Saul said to him, Blessed be you of the Lord. Blessed be you of the Lord. I have performed the commandment. I have performed the commandment of the Lord. Lord. சொன்ன எல்லாத்தையும் நான் கீழ் பண்ணிட்டேன். அடுத்த வசனம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். இவர் சொல்றான், நான் எல்லாத்தையும் சரியா செஞ்சிட்டேன் போது அப்பதான் ஒரு ஆடு கத்துது. இன்னொரு மாவ் மாவ் மாவ். சவுல் சொல்றாரு, சண்டையில் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்றேன், ஆனா இப்போ ஐ எம் ஹியரிங் த ப்ளீட்டிங் ஆஃப் the sheep and I am hearing the lowing of the ox. மாடு சத்தம் போடுறது எனக்கு கேட்குது, ஆடுடைய சத்தம் கேட்குது. என்னது? என்னது? வாட் இஸ் தட் மே? சாமுவேல் கேட்குறார். மாட்டி பாருங்க, கர்த்தர் கரெக்டாக மாட்டி விடுறாரு பாருங்க. இவர் போயிட்டு நல்லா செயின்ட்டு கரெக்டாக அந்த மேந்து அது இல்லைந்து அதுவே இல்லைன்னு சொல்லுது. ஆமென். அதற்கு
அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேடுகிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். இங்கிலீஷ். And Samuel said, what means then this bleating of sheep in my this ears, bleating of the sheep in my ears, and the lowing of oxen, and the lowing of oxen which I hear. I am hearing the lowing of oxen and hearing the bleating of the sheep. What is that? What it mean? அப்படினா என்ன? அதுக்கு என்ன யார் மேல பழி போறாங்க தெரியுமா? இல்ல ஜனங்க புடிச்சிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் நான் செய்தேன், ஜனங்க ஆசைப்பட்டு கர்த்தருக்குன்னு பலியிட கொண்டு வந்துட்டாங்க. 17ஆம் வசனம் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க சாமுவேல் மூலமா. 17ஆம் வசனம். சரி 16. அப்பொழுது அந்த பேச்சை விடும். பயமா இங்கிலீஷ் பி குவைட் அப்படின்றான். வாய் மூடுறா. நல்ல பாஸ்டர் தான். சூப்பர். அந்த பேச்சை விடும், வாய் மூடு. நான் அமிச்சது ஒண்ணு, நீ செய்யறது ஒண்ணு. அந்த பேச்சை விடும். கர்த்தர் என்ன இந்த ராத்திரியில் என்ன சொன்னார் அதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொல்லுங்க ஐயா அப்படினா. இங்கிலீஷ். Then Samuel said to Saul, be quiet and I will tell you what the Lord has said to me. I will tell you what the Lord has said to me this night. And he said to him, say, speak on. Amen. சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. என்ன சொன்னார் ராத்திரி? என்ன சொன்னார்னா அடுத்த வசனம் சொல்றா பாரு. இதான் இம்பார்ட்டன்ட். சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்தபோது இன்னொரு முறைப்படி நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்தபோது அல்லவோ. உன் பார்வைக்கே நீ ரொம்ப சின்னவனா இருந்தபோது, மற்றவன் உன்னை சின்னவன் சொல்ல சவுல், நீயே சின்னவன் நீ நினைச்சிருந்த பாரு. அந்த டைம்ல தான் கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணார். ரைட்டுங்களா? when you were least even your own eyes, when you were little least, when you were little in your own sight, that is the time the Lord has selected you. இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், நீயே உன்னை அற்பமா நினைச்ச, உன்னை பத்தி உனக்கே தெரியல, நீ ரொம்ப உதவாதவன ஈஸியா நீ உனக்கே தெரிஞ்சிச்சு, உன்னை பத்தி தெரிஞ்சிச்சு. அந்த டைம்ல தான் கர்த்தர் உன்னை தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க நம்ம அழைப்பு. கர்த்தர் நம்ம பெரிய ஆளுன்னு நம்மள தெரிஞ்சுக்கல, உதவாதவங்களா இருக்கும் போது கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டார். ஒன்னுத்துக்கும் உதவாதவனா இருக்கும்போது அதுவும் என்ன அருமையா இருக்குது. உன் கண்ணுக்கே நீ பிடிக்கலடா, அந்த டைம்ல நான் உன்னை தெரிஞ்சுக்கணும். நீ உன் பார்வைக்கே நீ சின்னவனா இருந்த. ஆமாங்க, நமக்கே தெரியும் நம்ம பத்தி. அந்த டைம்ல தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கணும். சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரா நீர் அந்த டைம்ல தானே பண்ணாரு. Come on, next English. And Samuel said, when you were little in your own sight, were you not made the head of the tribes of Israel? And the Lord anointed you. And the Lord had anointed you king over Israel. Next verse முச்சலாம். இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த சரி விடுங்க 19 இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல், நீ எதை கேட்கல? கர்த்தருடைய சொல்லை காதுல கேட்கல. கர்த்தருடைய சொல்லை கேளாம கொள்ளையின் மேல் பறந்து எங்க கிடைக்குது, எதுக்கு பணம் கிடைக்குதோ அது மேல பாஞ்ச, கொள்ளையின் மேல பாய்ந்தாய். கர்த்தருடைய சொல்ல விட்டுட்ட கொள்ளை மேல பாய்ந்தாய். கோல்டு கிடைக்குதா, சில்வர் கிடைக்குதா, பெரிய ஆடு கிடைக்குதா, இது எனக்கு, இந்த மாடு எனக்கு, இந்த ஒட்டகம் எனக்கு அப்படின்னு பிடிச்சுன்னு வந்த கொள்ளையின் மேல் பாய்ந்தாய். நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். இங்கிலீஷ். Why then did you not obey the voice of the Lord? Why then did you not obey the voice of the Lord? But did fly on the spoil. And did evil in the sight of the Lord. Amen. So you did not hear the voice of God. You not heeded to the Lord. Then what you did? You pounced on the spoil. நான் பாஞ்சானா கொல்ல இந்த மாடு எனக்கு ஆடு. கர்த்தருடைய வார்த்தை விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த வார்த்தை அவன் சொல்றான், சவுல் சாமுவேலை பார்த்து, இல்ல ஜனம் தான் எடுத்துன்னு வந்துட்டாங்க.
ஜனங்க தான் எடுத்துட்டு வந்துட்டாங்க, நான் ஒன்றும் பண்ணல. 21 பாருங்க. ஜனங்களும் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடு. கில்கால் அப்போ எருசலேம்ல கோயில் இல்லை, கில்கால்ல பலியிடுவதற்காக கொல்லையிலே சாபத்தீடாக ஆடு மாடுகளே மாடுகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றார். இங்கிலீஷ். But the people took of the plunder. But the people took the spoil or plunder. Sheep and oxen. The chief of the things which should have been utterly destroyed. Yes, that has to be destroyed, but they brought it alive. To sacrifice to the Lord, your God in Gilgal. Okay, next. சாமுவேல் நான் சொல்ல பாரு. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை நல்லா கவனிங்க. நீ கொடுக்கிற காணிக்கை தசம பாகம் இல்லாவிட்டா என்னது ஆடு மாடு பலி, அந்த காலத்தில் இஸ்ரவேல் அதுவா முக்கியம். கர்த்தர் சொல்றார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிறது தான் முக்கியம், நீ சர்ச்சுக்கு வர்றது தான் முக்கியம், என் வார்த்தையை கேட்கணும். கர்த்தர் சொல்றார். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். எது கேட்கிறார்? கர்த்தருடைய சத்தத்திற்கு. பார்த்தா சத்தம் கேட்கணும், தூங்கி நிற்கக்கூடாது, சர்ச்சுக்கு வரணும். கர்த்தருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிக்கிறதை பார்க்கலாம். சகனாங்க தர்ம பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா. நீ கொடுக்கிற பலி பெருசா பிரியமா? பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாவுடைய நினத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப கர்த்தருக்கு எது பிடிக்குதுன்னா, நீ உட்கார்ந்து செய்தி கேட்கறது தான் பிடிக்குது. கை தட்டு. பலியால செய்தி, கர்த்தருடைய வார்த்தையை கேளு. 2 முறை சொல்றார் கர்த்தர். இங்கிலீஷ் இந்த சிங்கிள் வேர்டு ஒரே ஒரு வார்த்தையில் ஒரே ஒரு வசனத்தில் 2 முறை வருது. அவருக்கு செவி கொடுக்கிறது தான் பிரியம். இங்கிலீஷ். And Samuel said, as the Lord has great delight in burnt offerings, as the Lord greatly delight in burnt offerings and sacrifice. Say, as the Lord greatly delight in what burnt offering and other sacrifices. As in obeying the voice of the Lord. So it is thing. He wants you to obey the voice of the Lord. Okay. Behold. To obey is better than sacrifice. Yes, behold, to obey is better than sacrifice. And to listen than the fat of rams. And listening to the word of God is better than the fat of rams. ஆட்டுக்கடா மாட்டுக்கடா உடைய நினம் கொழுப்பு மூளை அதை காட்டிலும் கர்த்தருக்கு பிரியம் என்னன்னாக்கா செவி கொடுக்கிறது தான். அவனா கறி காஜா அவரு அப்படின்றார். அடுத்த வசனம். நீ ரெண்டகம் பண்றடா, இப்படியும் வெட்டுற மாதிரி வெட்டுற சேர்த்துக்கணும் எல்லாத்தையும். 2ஆம் கட்டவனே ரெண்டகம் பண்றது பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் நீ விக்கிர இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதாங்க பயங்கரமான உனக்கு வந்து விடுது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உன்னை ராஜாவா இராதபடிக்கு தள்ளிட்டார். கர்த்தர் வேற ஒருத்தனை ஏற்படுத்துகிறார், உன்னை தள்ளிட்டார். அவருக்கு பிரியமான தாவீதை ஏற்படுத்துகிறார். கர்த்தர் எத்தனையோ குடும்பங்களை தள்ளி உன்னை என்னையும் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். மற்றவங்களெல்லாம் கர்த்தர் ஓரங்கட்டின்னு உன்னை என்னையும் தெரிஞ்சு கொண்டார். எவ்வளோ நம்ம பாக்கியவான்கள். கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணுறார். சவுல் ராஜாவானா எனக்கு நான் தாவீதை பண்ணுறேன்னு ஒரு சின்ன பையன். அப்போ அவன் கோலி விளாண்டுக்கிறான். அவன் ஓடி போய்ட்டு மம்மி பிச்சா தாங்கதான்னு கேட்குறான். அப்படி திரும்ப அவன் பிறந்தானா கூட தெரிலங்க. அப்பயே சொல்லிட்டார் அவன் பிறந்தானான்னு தெரியாது. ஏன்னா அவன் வர்றது இன்னும் லேட்டு கேட்டாங்களா. அப்பயே கர்த்தர் சொல்லிட்டார் அவருக்கு பிரியமான ஒருத்தனை. அவன் மனுஷன் சொல்கிறாரு, ஆனால் அவன் அப்போ பையனாக கூட இல்லை. அதனால தான் நான் ஒன்று சொல்லிட்டேன், உன்னை தாயின் கர்ப்பத்திலே அவர் பேரை சொல்லி அழைத்தவன், தாயின் கர்ப்பத்திலே அவர் தெரிந்து கொண்டவன். பட்சம் முடிச்சலாம். For rebellion is as the sin of witchcraft. The rebellion is as the sin of witchcraft. And stubbornness is as iniquity and idolatry. Yes, stubbornness before the Lord is equal to idolatry. Because you have rejected the word of the Lord. Because you have rejected the word of the Lord. He has also rejected you from being king. He has also rejected you from being king. உன்னை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணுறார். எதனால் ரிஜெக்ட் பண்ணா தெரியுமா? பண ஆசை, பொருளாசை, ஆடு மாடு மேலே ஆசை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. அதனால தான் முள் அந்த பண ஆசை எல்லாத்துக்கும் வேறாக இருக்குது. உஷார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறேன்.